கிச்சனுக்கு போனா அங்க வந்து நிக்கிறான், பெட்ரூமுக்கு போனா கண்ணாடிட்டு அங்க வந்து நிக்கிறான், தூக்க சொல்றான். சரி டாட்டா போ, தூக்குறேன் பப்பி, தூக்கணும் மேடம். ஏன் சரி நான் போறேன், நான் காய் வறுக்க போறேன், கத்திரிக்காய் வெந்திருக்கும். என்னடா பண்ற? தண்ணி வேணுமா? இல்ல தண்ணி குடிக்குது, நான் குடி. ஜானு சாப்பிட்டாச்சு, 2 பேரும் சாப்பிட்டாச்சு. நீ தண்ணி குடிக்கலையா? ஜான் தண்ணி குடிக்கலையாமா? இங்க வா. எப்படி பார்க்காம மூத்தல இப்படி கழுத்தை இப்படி இப்படின்னு. அங்க என்னடா இருக்கு? அங்க வேலை பார்க்கறத அப்படி பார்க்கறாங்க. உள்ளதான் போட்டுருக்காங்க. அதான் போடுறாங்க. குடிச்சிட்டியா தண்ணி? இல்லை பாபு, எவ்வளோ நேரம் குடிச்சிட்டு இருக்கான் தண்ணி. ரொம்ப நேரம் தண்ணி குடிக்கலையாடா நீ? மெதுவாக குடிக்கிறான். அவன் பால் வச்சாலும் அப்படித்தான், மெதுவாக நாக்கில் பட்டும் படாமல் குடிப்பான். ஏன்னா மடமடன்னு குடிப்பான். அது இவர் படுத்துட்டு தான் தண்ணி குடிப்பாரு, மூக்கில் குறையிற அளவுக்கு. உட்காந்துலாம் தண்ணியை குடிக்க மாட்டார். தண்ணி குடிக்கலையாம்மா? சாப்பிடல, தண்ணி குடிடா. குடி. வேண்டாம்மா? தண்ணி வேண்டாமா? குடிச்சுக்கோ. வேண்டாம் தண்ணி வேண்டாம். சரி நான் சாப்பிட்டு கொட்டி விட்டுருச்சு, கொட்டி விட்டுருச்சு தண்ணி. நகட்டி வச்சேன்னா தண்ணி கொட்டிடுச்சு. உள்ள வச்சுட்டா. பப்பிக்கு கத்திரிக்காய் வேணுமா? நான் கத்திரிக்காய் பொரிக்க போறேன். ஏன்டா அங்க எண்ணெய் காஞ்சிருச்சு. கத்திரிக்காய் பொரிக்க போறேன். பாருங்க, இன்னைக்கு நான் சிம்பிளா எப்படி கத்திரிக்காய் பொரிக்கிறேன்னு காட்டுறேன். எண்ணெய் காஞ்சிருச்சு, கடுகு போடுறேன். அது ரொம்ப சிம்பிளா வச்சிருக்கேன். கடுகு வெடிக்கட்டும். அதுக்கப்புறமா கருவேப்பிலை போட்டுக்கலாம். கொஞ்சம் மழை மேகம் வந்துடக்கூடாது. பாருங்க எப்படி வந்து நிற்கிறான் பப்பி. என்னடா ஜான் கூட பரவாயில்ல, ஜான் இங்கே வந்து நிற்கிறான், உட்காந்துருக்கான் அதுக்குள்ள. இப்போதான் நான் உன்னை பெருமையா சொன்னேன். கடுகு போட்டு கருவேப்பிலை, வெங்காயம் போட்டுட்டு வெங்காயம் வதக்கிக்கலாம். கத்திரிக்காயை இன்னைக்கு முதல்ல வேக வச்சுட்டேன். வெங்காயம் நல்லா வெந்துருச்சு, குழஞ்சிருச்சு கத்திரிக்காய். வெங்காயம் வதக்கும் போதே வெங்காயத்தில் உப்பு போட்டோன்னா சீக்கிரம் வதங்கிடும்னு சொல்லுவாங்க. அது என்னமோ உண்மைதாங்க. நம்ம அப்படியே வெங்காயத்தை வதக்கிறத விட உப்பு போட்டு வதக்கிறது சீக்கிரமாகவே வதங்கிடும். ஏண்டா ஒரு இடத்துல உட்காரேண்டா பப்பி. ஜான் போயிட்டான் பாரு, இங்கேயே நின்றுகிட்டு இருக்கிற. அவ்வளோ பயமாடா நீ? இன்னும் வர வர சின்ன குழந்தையாடா, பெரிய பையன் தானே நீ. இப்படி இடி விழுகிறதுக்கெல்லாம் பயந்தா எப்படி? வெங்காயம் வதங்கிடுச்சுங்க. அந்த நல்லா மினு மினுன்னு வந்துச்சு பார்த்தீங்களா, கண்ணாடி மாதிரி வெங்காயம்.
இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இப்போ இதில் கத்திரிக்காய் எடுத்து போட்டுக்கிறேன். கத்திரிக்காய் குழஞ்சிருச்சு, ரொம்ப நேரம் வேக வச்சுட்டேன். கத்திரிக்காய் வேக வைக்காமல் அப்படியே வெங்காயத்தோடையே வதக்குனா இன்னும் நல்லாயிருக்கும். ஏன்னா கொஞ்சம் நச்சுன்னு இருக்கும். வேக வச்சா நல்லா சாஃப்டாக இருக்கும்னு வேக வச்சு ரொம்ப நேரம் வச்சுட்டேன். அது இப்படி ஆயிடுச்சு. காரத்துக்கு மிளகாயெல்லாம் போடலைங்க, நான் மிளகாய் தூள் போடுறேன். அது புளிக்குழம்புக்கு போடுவோம்ல, அந்த புளிக்குழம்பு பொடி போட்டு வதக்க போகிறேன். ஒரே ஒரு கையில் ஃபோன் வச்சுட்டு ஒரு கையில் வீடியோ எடுக்கிறது கஷ்டமாக இருக்குது. பிரசாத் எடுக்க சொல்கிறான், பிரசாத் ட்ராயிங்கில் இருக்கான். இப்போ கொஞ்சமாக புளிக்குழம்பு பொடி போட்டுக்கிறேங்க காரத்துக்கு. ஏன்னா இன்றைக்கி தயிர் சாதத்துக்கு இந்த வெங்காயத்தை இந்த மாதிரி பொடி போட்டு செஞ்சோன்னா நல்லா இருக்கும். நான் வதக்கிட்டு காட்டுறேங்க. ஒரு கையில் பிடிச்சி ஒரு கையில் வதக்க முடியல. வதக்கியாச்சுங்க. என்ன குழஞ்சி போச்சு. ஆனால் இந்த அளவுக்கு குழஞ்ச டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். குழையாமல் இருக்கிறது ஒரு டேஸ்ட்டு, குழையிறது ஒரு டேஸ்ட்டு. நல்லா தான் இருக்கும். எடுத்து சாப்பிட்டு பார்க்கலாம். உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்க்கலாம். வெந்துருச்சு. டேஸ்ட் உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்றேன். கரெக்டாக இருக்குங்க. 1/2 ஸ்பூன் தான் போட்டேன். கரெக்டாக இருக்குது. ஏன்னா 1/4 கிலோன்றதுனால அதிகமாக தேவையில்லை. ஓகே, தயிர் சாதத்துக்கு சூப்பராக இருக்கும். பப்பி ஜான் சாப்பிட்டாங்க, நாங்கள் தான் சாப்பிடணும். எதுக்குடா கத்துனா? பாட்டு கேட்குது. காணும், கத்திட்டு இருந்த ஆளை காணும். எங்கிருந்துடா வர? வீராதி வீரனே சூராதி சூரனே. இவன் தானே? எப்படி பாருங்க. போதுண்டா, கழுத்து சுளுக்கிற போது இந்த மாதிரி பார்த்தேனா? சாப்பாடு ரெடி, சாப்பிடலாம். சரி பப்பி, உனக்கு என்ன?